வணக்கம் மக்களே. நியூட்டனுடைய மேஜிக் ஸ்ட்ரெயின் ரிமூவர் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த ப்ராடக்ட். ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கினேன். ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. பட் இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணுது. ஆனால் பழைய கார்களுக்கு சூட் ஆகாது. அதாவது வெயில் நின்று ஃபேடான வண்டிகளுக்கு இந்த ப்ராடக்ட் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா இதுதான் ரிசல்ட்டு. இது என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த கலரையும் சேர்த்து எடுத்துருச்சு. ஆக்சுவலாக அந்த வெயில் நின்று ஃபேடானது எடுத்துருக்கு, பட் நம்ம எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் ஸ்க்ராட்ச் இருந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணேன். அந்த இடம் மட்டும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ பெயிண்ட் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புது கார்கள் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது, நெயில் ஸ்க்ராட்ச் இருக்குன்னா அந்த புது கார்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேடான காரு, அதுவும் கலரில் இருக்க ரெட் கலர் பிளாக் கலர் காருக்கெலாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, நீங்கள் ரீபெயிண்ட்டு தான் அடிக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதை அவங்க வீடியோவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் அது பண்ணாதது கொஞ்சம் வருத்தம் எனக்கு. ஏன்னா இது திரும்ப சரியாகுமான்னு தெரியலை. சரியாகணும். பட் டோர் ஹேண்டிலை பொறுத்தளவுக்கு பக்காவாக வேலை செஞ்சுருக்கு. ஸோ சும்மா பளபளன்னு இருக்குது டோர் ஹேண்டில். அதேமாதிரி இன்டீரியர் பார்க்கும்போதும் இன்டீரியருமே ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணுது. ஸோ ஆனால் என்னென்னா இன்டீரியருங்கும் போது கெமிக்கல் ஸ்மெல்லு பயங்கரம். நீங்கள் உள்ளே எங்கேயும் ட்ராவல் பண்ணும்போது ஸ்ப்ரேலாம் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஒரு மணி நேரம் ஏசி போடாமல் தான் போகணும். ஸோ அந்தளவுக்கு கெமிக்கல் ஸ்மெல்லு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் இதை கொஞ்சம் அவங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பழைய கார்களுக்கெலாம் கொஞ்சம் பார்த்து அடிங்கன்னு சொல்லணும். மற்றபடி எண்ணெய் கேட்டிங்கன்னா பழைய கார்கள்லாம் பொறுத்தளவுக்கு 10 ரூபா கோல்கேட்டே பெட்டர். ஏன்னா நான் நிறைய டைம் கோல்கேட் வச்சு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எடுத்திருக்கேன். திரும்ப வந்துடும்னாலும் ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பட் இது இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் வருத்தம்.